தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு என்பது ஒவ்வொரு நாளும் பிரகாசமாக கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள், இன்று டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை செய்த சோதனை என்பது சட்டப்பூர்வமானது என்றும் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. டாஸ்மாகிலே சோதனை செய்ததில் எந்த அதிகார மீறலும் இல்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மதிக்கப்பட வேண்டும் என்று கவர்னர் விஷயத்தில் பேசுகின்ற திராவிட மாடல் அரசு உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பையும் மனதில் வைத்து உடனடியாக ஊழல் குற்றச்சாட்டு, பெண்களை தப்பா பேசுற குற்றச்சாட்டில் இருக்கின்ற அமைச்சர்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நம்முடைய முதலமைச்சர் நிம்மதியாக அவர் தூங்க செல்ல வேண்டும் என்பது பிஜேபியினுடைய கோரிக்கை. ஜம்மு காஷ்மீர்ல அந்த தாக்குதல் நடந்திருக்கு, அது எப்படி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மேம்? அது ஜம்மு காஷ்மீரினுடைய இந்த தாக்குதல் கடுமையான கண்டனத்திற்குரியது. அப்பாவி பொதுமக்களை, சுற்றுலா பயணிகளை ஈவு இரக்கம் இல்லாமல், அதுவும் ஒரு சில நபர்களை எல்லாம் நீ எந்த மதம் என்று கேட்டு சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் ஒரு கடுமையான மனதோடு, பயங்கரவாத சிந்தனையோடு இந்த நாட்டில் அவர்கள் இந்த செயலை செய்திருக்கிறார்கள் என்பது நம்மை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த செயலுக்கு காரணமானவர்களை தண்டிப்பதில் ஒருபோதும் சுணக்கம் இருக்காது என நாட்டினுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உறுதி கொடுத்திருக்கிறார்கள். பிரதமர் உடனடியாக வெளிநாட்டு பயணத்தை இடையிலே முடித்துக் கொண்டு இந்த நாடு திரும்பியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் செய்தி கேட்டவுடன் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று மக்களை பார்த்திருக்கிறார். அந்த சம்பவத்தை ஆராய்ந்திருக்கிறார். நிச்சயமாக இதற்கு நீதி வழங்கப்படும். ராணுவ உடையில தீவிரவாதிகள் சுட்டிருக்கிறதா சொன்னாங்க மேம். அதுதான் இது தொடர்பாக எல்லா விதமான விஷயத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும், தகுந்த பதில் கிடைக்கும். அதிமுகவுடன் பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி வச்ச உடனே டிடிவி தினகரன் அந்த கட்சியோட சிம்பிள், அம்மாவோட புகைப்படத்தெல்லாம் பயன்படுத்த அந்த வழக்கை ஓபிஎஸ் இபிஎஸ் ரிட்டர்ன் வாங்கியிருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே இது தொடர்பாக உள்துறை அமைச்சரும் பதில் சொல்லியிருக்காரு. தகுந்த காலம் வருகின்ற பொழுது, அதற்கான வாய்ப்பு வருகின்ற பொழுது அதுக்கு பதில். சட்டப்பேரவை தேர்தல் பாமக இணையுமா மேடம் தேசிய ஜனநாயக கூட்டணியில? தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லா கட்சிகளும் இணைய வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல், எதிர்பார்ப்பு. ஏனென்றால் தமிழகத்திற்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் கொடுக்க முடியும். நான் தான் சொல்லிட்டேன் பாருங்க, தேர்தல் நெருங்க வெற்றி பெறக்கூடிய கூட்டணி எது என்பது மக்களுக்கும் புரியும், அரசியல் கட்சிகளுக்கும் புரியும், அவர்களும் நானாக வருவார்கள். கூட்டணி தொடர்பா யார் யாரோட பேசுறாங்க, எந்த கட்சி வரும் அப்படிங்கறதெல்லாம் அந்தந்த நேரத்தில் எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தெரிவிப்பாங்க. மாநாட்டில் கலந்துப்பீங்களா? 11 மே 11 பாமக சார்பில் மாநாட்டில், பாமக சார்பில் மே 11 மாநாடு வச்சிருக்காங்க. அதுல நீங்க கலந்துப்பீங்களா? தெரியலங்க, கட்சியோட தலைவருக்கு அழைப்பு வந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது சம்பந்தமா கட்சி எதுவும் எனக்கு தெரியாது. அழைப்பு விடுத்தா கலந்துப்பீங்களா? தெரியாது எனக்கு. அது கட்சியோட தலைவர் முடிவெடுக்கணும். சரி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.